புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி பதவியேற்றிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி பதவியேற்றிருக்கிறார். இந்த விழாவில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள்? அந்த விழா விவரங்களை சொல்லுங்கள். புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி இன்று பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி துணை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் கிரண்பேடி அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி ஜி ரமேஷ் அவருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் புதுச்சேரி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாராயணசாமி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் டி ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், அரசு துறை உயர் அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போது அந்த விழா முடிவடைந்திருக்கின்றது. தற்போது முடிந்த பின்பு வந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் தற்போது ஆளுநர் அவர்களுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம். தற்போது இந்த விழாவில் அரசு துறை அதிகாரிகள், அனைத்து அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள், அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோரும் தற்போது இங்கு பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த விழா தற்போது முடிவடைந்திருக்கிறது. முடிவடைந்த பின்பாக அவர்கள் அனைவருக்கும் தற்போது விருந்து அளிக்கப்படுகின்றது. அங்கே தற்போது அந்த புதிதாக பதவியேற்றுக் கொண்ட ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் அனைவருக்கும் தற்போது விருந்து அளித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து அதாவது கிரண்பேடியானது புதுச்சேரியுடைய 24வது துணைநிலை ஆளுநராக தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியுடைய 4வது பெண் ஆளுநர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று ஆளுநராக பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே, அதாவது இன்று மதியம் புதுச்சேரியுடைய அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் அழைத்து புதுச்சேரியுடைய நிதி நிர்வாகம், நிதி உள்ளிட்டவைகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்தார். தொடர்ந்து தற்போது இந்த விருந்தளிப்பு நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தற்போது அதாவது புதுச்சேரியில் தற்போது புதிதாக ஆட்சி அமைய இருக்கின்றது. அதற்காக தற்போது காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் மேலிட பார்வையாளர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது அந்த ஆளுநரை சந்தித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சி நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றலாம். தொடர்ந்து இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கணேஷ், ரகுமான், துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி பதவியேற்றிருப்பது குறித்து சொன்னீங்க. அடுத்ததா புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க நாராயணசாமி எப்போது உரிமை கோருவார்? அது பற்றிய விவரங்கள் இருக்கா? கண்டிப்பாக, அதாவது இன்று காலை அந்த கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சி தலைவர் கருணாநிதியை இன்று காலை சந்தித்து அந்த ஆதரவு கடிதத்தை பெற்றிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து இன்று இந்த விழாவிற்கு வந்திருந்த நாராயணசாமி நாம் கேட்டபோது நாளை காலை 10 மணிக்கு ஆளுநர் மாளிகைக்கு சென்று அந்த உரிமை கோரும் கடிதத்தை கொடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் அந்த கடிதத்தை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி ஒப்புதல் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரகுமான்.